வெல்கம் டு நீரா என்டர்டைன்மெண்ட். நம்ம இந்த வீடியோவில் கூலி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், அன்பறிவோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டண்ட்டை கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபைட் எல்லாமே வந்து ரொம்ப ராவாக இருக்குது, எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இருக்கிறனால ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். ஸோ எஸ்பெஷலி கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணும்போது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எல்லா கேரக்டரையும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இது வந்து படத்தோட பெரிய பாசிட்டிவ். இதுக்கு அடுத்த பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து 2 மெகாஸ்டார் நடிச்சிருக்கிற படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப தனியாக தெரியுது. 2 சூப்பர் ஸ்டாரையும் தூக்கி சாப்பிட்ருக்காரு ஆக்சுவலாக. அதுதான் ஷோபினோட கேரக்டர். அதுக்கப்புறம் படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. பட் அவங்களோட ரோலும் வந்து படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்களும் அந்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே, ஸ்ருதிஹாசன் படம் ஃபுல்லாக வராங்க, பட் சத்யராஜ் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே அவரோட யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படத்தில் விட இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்கும் நல்லா இருக்குது இந்த படத்தில். ஸோ நிறைய இடத்துல அன்வான்ட் சீக்வன்ஸ் வைக்காமல் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட வச்சுருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுது, என்ன நடக்கும்னு. ஸோ அந்த கியூரியாசிட்டிலேயே செகண்ட் ஹாஃப் போகும். அது வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ட்ராபேக்ஸ்னு பார்த்தோம்னா, அகெயின் லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்கில் தான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி இது அமீர் கான் போர்ஷன். அது வந்து படத்துக்கு தேவையா? ஏன்னா படம் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்காகவே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது. அது காரணம் நம்மளோட ஹைப்பாக கூட இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப அவருக்கு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரோலெக்ஸ் மாதிரி இன்னொரு கேரக்டர் கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துக்கு அது கரெக்டாக எடுபட்ட மாதிரி தெரில. ரெண்டாவது ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு அதை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்கலாம். அதை கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டிராபேக் வந்து, ஒரு ரீசன்னால இவங்கெல்லாம் ஹைப் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. 30 வருஷம் ஹைப் பண்ணுறதுக்கு அது ஒரு ரீசனான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு 30 வருஷம் எதுக்கு ஒன்றா இத்தனை பேர் இருக்கணும், வெளியவே போகாமல் ஒரு தனியாக ஒரு மேன்ஷனுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஏற்றுக்கிற மாதிரியான ரீசன் இல்லை. அப்புறம் கடைசியில் சொல்கிற ரீசன்ஸும் அந்த படத்தில் டைட்டில் வச்சுட்டோமேங்கிறக்காக அந்த ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஓவராலாக வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காரு. ஷோபினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாகார்ஜுனோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக பண்ணியிருக்காரு, ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் பர்பஸாக வச்ச மாதிரி இருந்தாலுமே நிறைய பேர் ரசிப்பாங்க கண்டிப்பாக. பட் அது தேவையில்லாத ஒரு போர்ஷன். மற்றபடி வந்து படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவ்யூவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்.